விளையாட்டு பிரியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். கால்பந்து உலக கிண்ண தொடர் மிக விறுவிறுப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்க சர்ச்சைகளுக்கும் குறைபாடு இல்லாமல் ஏராளமான கதைகள் வந்து கொண்டிருக்கின்றன. எகிப்து அணிக்கு எதிரான போட்டியில் கால்பந்தாட்ட போட்டியின் போது நடுவர்கள் அர்ஜென்டினாவிற்கு சாதகமாக நடந்து கொண்டார்கள், எகிப்தை வீழ்த்த வேண்டும் என்று நடந்து கொண்டார்கள் என்று சொல்லி பலவிதமான குற்றச்சாட்டுகள் இப்போது முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதனால் தான் இறுதி 12 நிமிடங்களில் அர்ஜென்டினா கம்பேக் கொடுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்று இப்போது காலிறுதிக்கு தீர்வாகி இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, அர்ஜென்டினாவினுடைய பரம எதிரி கால்பந்து உலக கிண்ணத்தினுடைய இறுதிப் போட்டியில் விளையாட வல்ல அணியாக கருதப்படுகின்ற பிரான்ஸ் அணி பங்கேற்கின்ற போட்டி இருக்கிறது. பிரான்ஸ் மொரோக்கோ கால்பந்தாட்ட அணியை சந்திக்க போகிறது. இந்த பிரான்ஸ் மற்றும் மொரோக்கோ கால்பந்தாட்ட அணிகளுக்கு இடையிலான இந்த காலிறுதி ஆட்டத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற பிரதான நடுவர் மற்றைய நடுவர்கள் உட்பட மொத்தம் 5 நடுவர்களும் கூட அர்ஜென்டினாவை சேர்ந்தவர்கள். ஆக அர்ஜென்டினாவினுடைய பரம வைரிகளாக கருதப்படுகின்ற பிரான்ஸ் அணி பங்கேற்கின்ற ஒரு போட்டியில், பிரான்ஸ் மொரோக்கோ அணிகளுக்கு இடையிலான போட்டியில் ஒரே நாட்டைச் சேர்ந்து 5 நடுவர்களை கொண்ட குழாம் நியமிக்கப்பட்டிருப்பது எப்படி சாத்தியமானது என்ற கேள்விகள் வந்திருக்கின்றன. இது தொடர்பில் பிரான்ஸ் அணியினுடைய தலைமை பயிற்சியாளர் சொல்கிறார், யார் நடுவர்களாக கடமையாற்றுகிறார்கள் என்பது பற்றி எங்களுக்கு கணக்கு கிடையாது. நாங்கள் மொரோக்கோவை வீழ்த்தி அரையிறுதிக்கு செல்வது, இறுதிப் போட்டிக்கு செல்வது, சாம்பியன் ஆவது எப்படி என்பது மட்டும்தான் நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அவர் ஒரு கதையை சொல்லியிருக்கிறார். ஆக மொத்தத்தில் கால்பந்தாட்ட ரசிகர்கள் அர்ஜென்டினா மீது தங்களுடைய வன்மத்தை கொட்டுகிறார்களா என்கின்ற கேள்விகளும் இருக்கின்றன. சர்வதேச கால்பந்து சம்மேளனம் நடந்து கொள்கின்ற சில விதங்கள், சில விடயங்கள் சில வழிகளில் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பது உண்மையாகத்தான் இருக்கிறது. ஏன் அர்ஜென்டினாவை சேர்ந்த ஒரே நடுவர்களை நியமிக்க வேண்டும் என்கின்ற கேள்விகளும் இல்லாமல் இல்லை. இப்படி பல விதமான கதைகள் இருக்கின்ற போது அர்ஜென்டினா காலிறுதி ஆட்டத்திலே சுவிட்சர்லாந்தை சந்திக்க போகிறது. அர்ஜென்டினாவை பொறுத்தவரையில் இவர்கள் இதுவரைக்கும் விளையாடிய போட்டிகள் எதிலுமே தரவரிசையில் முதல் 10 இடங்களுக்குள் இருந்த எந்த அணியும் இருக்கவில்லை என்பதும் இங்கே சுட்டி காட்டக்கூடியது. சுவிட்சர்லாந்து அணி தரவரிசையில் 14வது இடத்தில் இருக்கின்ற அணி. ஆகவே சுவிட்சர்லாந்து தரவரிசையில் 14வது இடத்தில் இருக்கின்ற அணியைத்தான் காலிறுதியில் சந்திக்க போகிறார்கள். அரையிறுதியும் இறுதிப் போட்டியும் அர்ஜென்டினாவிற்கு வென்றால் எப்படி வரும் என்பது தெரியாது. அர்ஜென்டினா தரவரிசையிலே இருக்கின்ற அணிகளை பொறுத்தவரையில் விளையாடிய அணிகள் 29, 23, 73, 64, 24 என்கின்ற தரவரிசையில் இருக்கின்ற அணிகளை தான் இதுவரைக்கும் அர்ஜென்டினா சந்தித்திருக்கிறது. சுவிட்சர்லாந்து 14வது தரவரிசையில் இருக்கின்ற அணி. ஆக அர்ஜென்டினாவினுடைய ரூட் என்பது மிக கிளியராக இருக்கிறது. இம்முறையும் கிண்ணத்தை சுவீகரிப்பதற்கு என்று சொல்லியும் சொல்லுகின்ற ரசிகர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள்.